உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கல். கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் UVS செல்வகுமார் தலைமையில் பூ மார்க்கெட் பகுதியில் பணியாற்றும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பரிசு தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பயன்பெற்றனர். 72வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினருமான கார்த்திக் செல்வராஜ் கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தினமும் அதிகாலை முதல் இரவு வரை உழைத்து பூ மார்க்கெட்டின் செயல்பாட்டிற்கு முக்கிய பங்காற்றி வரும் தொழிலாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் சேவை பாராட்டத்தக்கது என்றும் அவர்களின் நலனில் அனைவரும் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் எம். முஸ்தபா, ஐயப்பன், காஜா, ரங்கநாதன், ஜஃபர், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மலர் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பண்டிகை காலத்தில் இவ்வாறு உதவி கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இனிய பொங்கல் விழாவில் இப்படி ஒரு தொகுப்பை வழங்கி தூக்கி வைத்து எங்களுக்கு 25 ஆண்டுகளாக கோவை மாவட்ட மலர் வியாபாரிகளுக்கு எல்லா உதவிகளையும் செய்து வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற நமது மாமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கார்த்திக் செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இது கோவை மாவட்டத்திலேயே தரைக்கடைக்கு ஒரு புக்கு வாங்கி கொடுத்து அவங்களும் மாநகராட்சியில் அங்கம் பெறும் வகையில் வாடகை நேரடியாக மாநகராட்சிக்கு செலுத்தி வியாபாரம் செய்யும் முறையை எங்களுக்காக பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே நலமுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நல்ல விதத்தில் வியாபாரம் செய்து கொண்டு வருகிறோம். மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்களுக்காக மராமத்து பணிகளை செய்து அதே அரசு மராமத்து பணிகளை செய்து அண்ணன் அதுக்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்து உரிய அந்தந்த கடை அந்தந்த நம்பரில் அந்தந்த வியாபாரிகளுக்கு மீண்டும் வழங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை காத்து கொடுத்த எங்களது அன்பு கவுன்சிலர் அண்ணன் கார்த்திக் செல்வராஜ் அண்ணன் அவர்கள் திட்டக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு மேலும் அவர் நிறைய பதவிகள் பெற்று எங்களுக்கு மேலும் மேலும் நிறைய இதுகளை திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் செய்யணும்னு சொல்லி நன்றி கூறி வந்து தொகுப்பு வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 150 பேர்த்துக்கு தொகுப்பு வழங்கியிருக்கிறோம். தூய்மை பணியாளர் 110 பேருங்க. துப்புரவு 40 பேர், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மாதிரி 150 தொழிலாளர்கள் அந்த மாதிரி 150 பேர்த்துக்கு பண்ணிருக்கோம்.